வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 28 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். நாகதா மற்றும் போவாடா இந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா. தோல்சோளம் மற்றும் லயஹரோபா இந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். லாகு மற்றும் பாலா இந்த மாநிலத்தின் நடனம் மேகாலயா. ஷெரோகன் மற்றும் கானாட்டம் இந்த மாநிலத்தின் நடனம் மிசோரம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பால்டி, பேடா, மோன், சிப்பி, அருணா அசஃப் அலி, குல்சாரிலால் நந்தா மற்றும் அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அத்வைத தெய்வத்தம் வேதாந்தம் அப்படிங்கிற தத்துவத்தை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சங்கராச்சாரியாவை பின்பற்றக்கூடியவங்களை ஸ்மிருதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டாட்சி அமைப்பு அப்புறம் அவசர கால அதிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 14 வங்கிகளை தேசியமயமாக்கினோம். மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளின் நீர் தொடர்பான சர்ச்சைகளை பிரிவு 262ல சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் தூதர் சிபி முத்தம்மா. குக்கா இயக்கம் 1840 இருந்து 1872 வரைக்கும் பஞ்சாப்ல பகத் ஜவஹர்மல் தலைமையில நடந்துச்சு. பகத் ஜவஹர்மலுக்கு இன்னொரு பெயர் சியான் சாஹிப். ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பூந்தி உற்சவ், மாதஸ்யா, பிரஜ் மற்றும் ஷேகாவதி. இன்னைக்கான திட்டம் இந்திய செமிகண்டக்டர் மிஷன். இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டிஜிட்டல் விவசாய மிஷன் 2021. பிரதம மந்திரி வன்பந்து கல்யாண யோஜனா 2014. காயகல்ப் திட்டம் 2015 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. பிரேசிலுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? தினேஷ் பாட்டியா. டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் குளோபல் பீஸ் விருதை பெற்றவர் யார்? நரேந்திர மோடி. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? 10. எந்த நாடு உலகளாவிய கூட்டுறவு மாநாடு 2024 நடத்தியது? இந்தியா. ஜார்க்கண்ட் முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹேமந்த் சோரன். கர்நாடக சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர் யூடி காதர். சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதல்வர் விஷ்ணுதேவ் சாய். ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி. ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி. டெல்லி முதல்வர் அதிஷி மர்லினா. மகாராஷ்டிராவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர் சுஜாதா சௌனிக். ஜம்மு அண்ட் காஷ்மீர் செயலாளர் உமர் அப்துல்லா. டெல்லி மேயர் மகேஷ் குமார் கிச்சி. சமீபத்தில் தமிழகத்தை தாக்கிய புயல் எது? ஃபெங்கல். ஃபெங்கல் அப்படிங்கிற புயலுக்கு அந்த பேரை வச்சது சவுதி அரேபியா நாடு. டைஃபூன் கோங்ரே அப்படிங்கிற புயல் தாய்வானா ரீஜன்ல தாக்கியிருக்கு. சைக்ளோன் டானா நம்ம இந்தியாவோட கிழக்கு பகுதியை தாக்கியிருக்கு. இந்த டானா அப்படிங்கிற பேர் வச்சது கத்தார் நாடு. மானி அப்படிங்கிற புயல் பிலிப்பைன்ஸை தாக்கியிருக்கு. கரீம்கஞ்ச் மாவட்டத்தை ஸ்ரீபூமி என்று பெயர் மாற்றிய மாநிலம் எது? அசாம். கூட்டுறவு மேலாண்மைக்கான இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் அசாம் மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. அசாம் மாநிலம் சுர்னர்பர் நாரி திட்டம், அரவன் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பராக் பூமன் வந்துட்டு அசாமுடைய 2வது வனவிலங்கு சரணாலயம். அசாம் மாநிலம் மிஷன் பூமிபுத்ரா, கஜகோதா பிரச்சாரம், அம்ரித் பிரக்ஷி அந்தோலன் முயற்சி, அப்புறம் மிஷன் பசந்திரா ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தை திருமணத்தை தடுக்கணும் அதுக்க வேண்டி நிஜத் மொயின் அப்படிங்கிற திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த நாள் தேசிய பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 26. அக்டோபர் 15 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம். அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். அக்டோபர் 20 உலக புள்ளியியல் தினம். அக்டோபர் 31 உலக சேமிப்பு தினம் மற்றும் தேசிய ஒற்றுமை தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்த விருது 2006ல சங்கீத் நாடக் அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கீத் நாடக் அகாடமி 1952ஆம் ஆண்டு உருவாச்சு. 1984ல இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் சேர்ந்து ஆபரேஷன் மெக்தூத் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய வனவிலங்கு நிறுவனம் 1982ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மூங்லா துறைமுகம் பங்களாதேஷ் நாட்டில் அமைஞ்சிருக்கு.
தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் 2016ஆம் ஆண்டு ஈரடி குழு தலைமையில உருவாச்சு. உலக வனத்தின் நிலை அறிக்கை FAO வெளியிடுறாங்க. பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ராணுவ நர்சிங் சேவை திட்டம் 1926ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. எந்த மாநிலம் அகுனா பண்டிகையை கொண்டாடியது? சகுனா பண்டிகை கொண்டாடிய மாநிலம் நாகாலாந்து. நாகாலாந்துலயும் குறிப்பா சுமி நாகா அப்படிங்கிற பழங்குடியினர்கள் இருக்காங்க. அவங்க தான் அந்த அகுனா அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம சுமி நாகா பழங்குடியினர்கள் வந்துட்டு துளுனி அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுறாங்க. துளுனி. மணிப்பூர் மாநிலம் ஹுன்தாடோ சாங்காய் யோஷான் மேராஹூத் சோம்பா நிங்குல் சக்கோபா அப்படிங்கிற பண்டிகையும் கொண்டாடுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரை, தாவி திருவிழா, ஜூரி மேளா. நாகாலாந்து மாநிலம் ஷிக்குரினி மோட்சிமோ பூஷிஜுபா ஆலியான் மோனிவ். அருணாச்சல பிரதேசம் கோரசம் கோரா. அப்புறம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிஷி பழங்குடியினர் லாங்டே பண்டிகையை கொண்டாடுறாங்க. இலங்கை நாடு கதிர்காமம் எலசா அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடுறாங்க. கர்நாடகா மாநிலம் பாலி பட்யாமி அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுறாங்க. அசோகரின் பால்கி குண்டு மைனர் ராக் எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்த பால்கி குண்டு அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டு. அது இந்தியால கர்நாடகா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு.